நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஷினோபி பாட்காஸ்ட். நான் உங்கள் சாஸ்கே உச்சியா மற்றும் நண்பர்கள் இணைந்து வழங்குவோர் புலிமார்க் கரும்பு சக்கை காண்டம். ஷினோபி பாட்காஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் நெஜி ஹூகா. கடைசியாக நாங்கள் எபிசோட் போட வந்துட்டோம். என்னப்பா எபிசோட் போட வந்துட்டோம்னு நீ மட்டுமே தான் பேசிகிட்டு இருக்க, வேறு யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, வேறு யாரும் இன்ட்ரோ கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது ஒரு சோலோ பாட்காஸ்ட்டு தான். ஆக்சுவலாக இந்த எபிசோட் ஒரு சோலோ எபிசோட். நான் எடுத்திருக்க டாப்பிக்கை நான் மட்டும்தான் பேச போகிறேன். இதை சாப்டர் 1 சாப்டர் 2 அப்படி தான் வரிசையாக போட போகிறோம். மேக்ஸிமம் ஒரு 4 to 5 சாப்டர் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 4 to 5 சாப்டர் போகிற அளவுக்கு இந்த டாபிக் ஒருத்தான டாபிக் தான். இது ஆக்சுவலாக ஒரு ஃபுல்லாக பேசலாம், ஒரே டாப்பிக்காக ஒரு 2 hours போட்டுடலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு நான் நினச்சேன். அப்புறம் சில பாட்காஸ்டர்ஸை கன்சல்ட் பண்ணி கேட்குறப்ப நல்ல டாப்பிக்காக இருக்குது, மேபி சாப்டர் 1 சாப்டர் 2 அப்படி போட்டால் இன்னும் நல்லா கேட்பாங்க அப்படிங்கிற காரணத்தினால சாப்டர் 1 சாப்டர் 2 அப்படின்னு போடுறதுக்காக இந்த டாப்பிக்கில் நான் மட்டும்தான் பேச போகிறேன். வேறு டாபிக் வரும்போது நாங்கள் மற்ற பாட்காஸ்டோட கொலாப் பண்ணியும் எங்கள் டீம்மேட்ஸோட பேசியும் நாங்கள் போடுவோம். இந்த டாபிக் பேசுகிறப்ப மட்டும் நான் மட்டும்தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். என்னப்பா நீ மட்டும்தான் பேசுகிறியே, மற்றவங்க என்னாச்சுன்னு கேட்டிங்க அப்படின்னா, சொல்கிறதுக்கு வெக்கமாக இருந்தாலும் நான் மட்டும்தான் வெட்டியாக இருக்கேன். அதனால் நான் மட்டும்தான் அந்த டாபிக் எடுத்து பேசிடலாம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் பாட்காஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட 2 to 3 months ஆயிடுச்சு நாங்கள் பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி எபிசோடு போட போகிறோம் அப்படின்னு சொல்லி. அதனால் மக்களை ரொம்ப வெயிட் பண்ண வைக்க வேணாம் அப்படிங்கிறதுனால இந்த பாட்காஸ்ட்டில் ஃபஸ்ட் எபிசோட் நான் தான் பேச போகிறேன். அகைன் வணக்கம், வெல்கம் டு ஷினோபி பாட்காஸ்ட். நான் உங்கள் நெஜி ஹூகா. ஃபஸ்ட்டு நம்ம இந்திய பிரிவினை இதைத்தான் நான் ஃபஸ்ட்டு பேச போகிறோம். இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாம் நினச்சிட்ருப்போம் பிரிட்டிஷ் பீப்புள் நம்மளை கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு மேலே ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க. நம்மள்ட்ட நிறையா கொள்ளையடிச்சிட்டு போனாங்க, நமக்கு நிறைய நல்லது செஞ்சாங்க. பல போராட்டங்கள், பல பேர் இறந்ததுக்கு அப்புறமா, பல தலைவர்கள் உயிரை விட்டதுக்கப்புறம், பல கலவரங்கள், பல பிரச்சனைகளுக்கு அப்புறமா, பல போராட்டங்கள் தாண்டி பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. சுதந்திரம் கொடுக்கறதுக்கு ஒரு நாள் முன்னாடி பாகிஸ்தான் நம்மள்ட்ட இருந்து சுதந்திரம் வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு ஒரு ஷார்ட்டான ஒரு ஹிஸ்ட்ரி தான் நமக்கு தெரியும். மேபி ஒரு சில விஷயங்கள் நம்ம டீப்பாக தெரியலாம். ஆனால் பாகிஸ்தான் பிரிவினை இந்திய பிரிவினை பாகிஸ்தான் எப்படி பிரிஞ்சு நம்மள்ட்ட இருந்து போனாங்க அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரிய வேண்டிய விஷயமா தான் இருக்குது. நிறைய பேர் தெரியாமல் தான் இருக்கிறாங்க. ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு நாள் முன்னாடி நம்மள்ட்ட இருந்து சுதந்திரம் வாங்கிட்டு போயிட்டாங்க, பாகிஸ்தான் நம்மள்ட்ட இருந்து பிரிஞ்சு போயிடுச்சு, முஸ்லீம்கள் தனியாக ஒரு நாடு வேணும் அப்படின்னு கேட்டவங்க போயிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு நிறைய பேருக்கு வெளிப்படையாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கே தவிர, அதோட முழுமையான வரலாறு நமக்கு நிறைய பேருக்கு இன்னும் தெரியவே தெரியாது. அதனால தான் இந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு எபிசோடாக நான் உங்களுக்கு போகலான்னு வந்திருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வரலாறு அப்படிங்கிறது நிறையா தெரிஞ்சுக்க நிறையா இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த வரலாறு சொல்லப்போனால் ஹிஸ்ட்ரியிலேருந்து நிறைய அழிக்கப்பட்டும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது எங்கேருந்து ஆரம்பிக்கல அப்படின்னு பார்க்குறப்ப, நமக்கு சுதந்திரம் வாங்குறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி, எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச் அந்த மாதங்களில் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற கதையை பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுடைய கடைசி வைஸ்ராயா மவுண்ட் பேட்டன் அப்பாயிண்ட் ஆகிறதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு அங்கேருந்து கதையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அங்கேருந்து சொல்லலாம். சரிப்பா நிறுத்து, பிரிட்டிஷ்கிட்ட அடிமையாக இருந்தது நம்ம இந்திய நாடு தான், ஒரு நாள் முன்னாடி எப்படி அவங்க சுதந்திரம் வாங்கினாங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா ஆகஸ்ட் 15 அதாவது ஆகஸ்ட் 14 மிட் நைட்டில் தான் சுதந்திரம் கொடுத்தாங்க. சுதந்திரம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சுதந்திரத்தோடு சேர்ந்து இந்தியாவோட பிரிவின் நடந்துச்சு. அப்படின்னு பார்த்தா 2 கண்ட்ரிக்குமே ஒன்றா தானே சுதந்திர நாள் இருக்கும். அப்புறம் எப்படி அவங்க ஒரு நாள் முன்னாடியே கொண்டாடுறாங்க அப்படிங்கிற கேள்வி நேரம் நிறைய பேர் வந்திருக்கும். அதுக்கு ஆக்சுவலாக இன்ன வரலையுமே ஒரு அஃபிஷியல் காரணம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு 3 காரணம் சொல்லிக்கிறாங்க. ஆக்சுவலாக இன்ன வரலையுமே ஏன் ஆகஸ்ட் 14 கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதுக்கு அஃபிஷியல் காரணம் சொல்லப்படவே கிடையாது. அது அவங்களாம் ஒரு மாற்றிக்கிட்ட தேதி தான். ஒரு நாள் முன்னாடி அவங்களே அதை மாற்றிக்கிட்ட தேதி தானே தவிர, இதுதான் நாங்கள் அஃபிஷியலாக மாற்றுறதுக்கு காரணம் அப்படின்னு இன்ன வரையிலும் சொல்லவே இல்லை. பட் ஒரு 2-3 காரணங்கள் அஃபிஷியலாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அது என்னன்னு மட்டும் நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறேன். இந்தியா நம்ம சுதந்திரம் வாங்கின டைம் எப்போன்னு தெரியும். நல்ல ராத்திரி 12 மணிக்கு சுதந்திரம் வாங்கினாங்க. அதில் அதுக்குமே ஒரு கதை இருக்குது. என்னென்னா, ஆகஸ்ட் 14 ஜோசியக்காரங்க சொல்லியிருக்கிறாங்க, ஒரு நல்ல நாள் கிடையாது, கிரகங்கள்லாம் ஒரே சேர்க்கையில் வரல, இந்த நாளில் நம்ம சுதந்திரம் வாங்கினா இந்திய நாடு வளர்ச்சி அடையாது, ஒரு விடியாத நாள் மாதிரி போயிடும், விடியாத நாடாக மாறிடும், வளர்ச்சி அடையாது, எப்படி இப்போ இருக்கிறோமோ
அப்படியே தான் பல வருடங்கள் கழிச்சு இருப்போம் அப்படின்னு சொன்னதுனால, சொன்ன தேதி ஆகஸ்ட் 15ஆவே இருக்கட்டும். இருந்தாலும் ஆகஸ்ட் 14 மிட் நைட்ல அதில அஃபிஷியல் டேட் ஆகஸ்ட் 15 தான் ஆனா வரும். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட்டு கொண்டாடுறப்ப ஆகஸ்ட் 14 நடுராத்திரில தான் ஃபர்ஸ்ட்டு செலிப்ரேட் பண்ணுவோம். அதனால ஆகஸ்ட் 14 மிட் நைட்லயே இருக்கட்டும். ஆனா சொல்றப்ப மட்டும் ஆகஸ்ட் 15 சொல்லிக்குவோம் அப்படிங்கிறதுனால, ஆகஸ்ட் 15 கரெக்ட்டா நடுராத்திரி ப 12 மணிக்கு சுதந்திரம் வாங்கினதா ஒரு அதான் உண்மையான காரணம் ஆக்சுவலா அதுதான். ஸோ அந்த டைம்ல நமக்கு முதல் காரணம் இப்ப என்ன காரணம் சொல்ல வரேன் பாருங்க. ஆகஸ்ட் 14 கொண்டாடுறதுக்கு முதல் காரணமா சில பேர் இதையுமே ஒரு காரணம் சொல்றாங்க. ஆக்சுவலா இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் டைம் டிஃபரண்ட் அப்படிங்கிறது ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கு. இப்ப நமக்கு ஒரு 4:30 ஆகுதுன்னா, அங்க பாகிஸ்தான்ல பார்த்தீங்கன்னா 4:00 தான் இருக்கும். அந்த டைம் படி பார்த்தோம்னா, இப்ப நீங்க ஆகஸ்ட் 15 12 மணிக்கு சுதந்திரம் குடுத்துருக்கீங்க. அந்த டைம்ல பாகிஸ்தான்ல டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா 11:30 தான். ஸோ அப்பவே எனக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. அப்ப அப்ப அந்த டைம் படி பார்த்தா, எங்களுக்கு ஆகஸ்ட் 14 நைட்டு 11:30க்கே சுதந்திரம் கிடைச்சிருச்சு. அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. 2வது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிச்சாச்சுல்ல. பிரிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப மாசம் முன்னாடியே முடிவாயிருச்சு. ஒரு 3 to 4 மந்த்ஸ் பிஃபோரே முடிவாயிருச்சு. இந்தியா, பாகிஸ்தான் 2 நாட்டா சுதந்திரம் வாங்குறப்ப பிரிக்க போறோம் அப்படிங்கிறது முடிவாயிருச்சு. அதனால ஆகஸ்ட் 15 டெல்லியில மவுண்ட் பேட்டன் இருக்கணும் அப்படிங்கிறதுனால 2 இடத்துலயும் ஒரே இடத்துல இருக்க முடியாதுல்ல. இப்ப இந்தியாவுக்கு கேபிட்டல் வந்து டெல்லி. அந்த டைம்ல பாகிஸ்தானுக்கு கேபிட்டலா எது இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, கராச்சி. 1967ல தான் இஸ்லாமாபாத்தா மாத்துனாங்க. அதுக்கு முன்னாடி வரலையும் கராச்சி தான் பாகிஸ்தானோட கேபிட்டலா இருந்துச்சு. ஆகஸ்ட் 15 அன்னைக்கு மவுண்ட் பேட்டனால 2 இடத்துலயும் ஒரே நேரத்துல இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால, ஆகஸ்ட் 14 அன்னைக்கே பாகிஸ்தான்ல கராச்சிக்கு வந்து எந்தெந்த பேப்பர்ல சைன் பண்ணுமோ சைன் பண்ணிட்டு, பேச வேண்டியதெல்லாம் பேச வேண்டிட்டு, ஒப்புதல் குடுத்துட்டு, நாளையிலிருந்து உங்களுக்கு சுதந்திர நாடா நான் அறிவிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படின்னு அப்படிதான் நடந்துச்சு ஆக்சுவலா. அதனால 1 நாள் முன்னாடி எங்களுக்கு எல்லா பேப்பர்லயும் சைன் வாங்கியாச்சு. எல்லா ஒப்புதலும் குடுத்தாச்சு. அதனால நாங்க ஆகஸ்ட் 14 அன்னைக்கு சுதந்திரத்த கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. 3வது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1947ல ஆகஸ்ட் மாசம் தான் ரம்ஜான் மாசமா இருந்துச்சு முஸ்லிம்களுக்கு. அ முஸ்லீம் எல்லாத்துக்குமே தெரியும். ஆக்சுவலா ரம்ஜான்ங்கிறது இந்த மந்த்ல அப்படிங்கிறது தான் கரெக்ட்டா எந்த மந்த்துமே வருஷம் வருஷம் மாறி மாறி தான் வருமே தவிர, கரெக்ட்டா ஒரே மந்த்ல எப்பவுமே வந்துட்டே இருக்காது. மாறிக்கிட்டே இருக்கும். வருஷத்துக்கு அந்த மாரி இந்த மந்த் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி 1947ல அந்த ரம்ஜான் மாசம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாசம் தான். அவைங்க ரம்ஜான் கொண்டாடுறப்ப அந்த 27த் டேவ அதில நெறைய நாள் நோன்பு இருப்பாங்கல்ல. அதில 24வது நாள் 7வது நாள் நோன்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நாள். அப்படிங்கிறதுனால இந்த 27வது நாள் வந்து என்னைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 14 தான் வருது. அதனால கடவுள் குடுத்த எங்களுக்கு புதிய தேசம் ஆகஸ்ட் 14ஆவே இருக்கட்டும். ஆகஸ்ட் 14 அன்னைக்கும் எங்களுக்கு கடவுள் குடுத்த தேதியாவே இருக்கட்டும் அது. அப்படின்னும் சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா, இப்ப நான் சொன்ன 3 காரணங்களையுமே அஃபிஷியலான காரணம் கிடையவே கிடையாது. இன்ன வரையிலுமே அஃபிஷியலான காரணம் சொல்லப்படவும் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு அறிவிக்கிறப்ப ஆகஸ்ட் 15 நம்ம சுதந்திர நாடா அறிவிச்சுட்டோம். பாகிஸ்தான் ஜிந்தாபாத் தான் சொன்னாரே தவிர, ஆகஸ்ட் 14 நம்ம சுதந்திர தினம் சொல்லவே கிடையாது. ஆக்சுவலா அதுக்கு அடுத்த வருஷம் தான் அத மாத்துனாங்க. என்ன சொல்லப்போனா 1948ல ஜூன் மாசம் வரும்ன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாசம் ஒரு தபால் தலை வெளியிடுறாங்க. அந்த தபால் தலையில கூட நம்ம கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கினத பாராட்டி, நினைவு கூர்ற விதமா தபால் தலை வெளியிட்டாங்க. அந்த தபால் தலையிலயுமே கூட ஆகஸ்ட் 15, 1947 சுதந்திரம் வாங்கினதான்னு தபால் தலையிலுமே போட்டிருந்தாங்க பாகிஸ்தான்ல. ஆனா அதே மனுஷன் திடீர்னு என்ன நினைச்சாருன்னு தெரியல. அந்த நாட்டோட பிரதமர் லியாக்கத் அலி கான் ஏதோ ஆகஸ்ட் 15க்கு பதிலா ஆகஸ்ட் 14ன்றது நல்லா இருக்கும்னு நினைச்சு, அவரு மனசுல தோணுது அவருக்கு. அதுக்கப்புறம் அந்த இத ஜின்னாட்ட சொல்றப்ப, ஜின்னாவும் அத ஓகே சொன்னதுக்கப்புறம், அதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து தான் ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானுக்கு சுதந்திர தினமா அறிவிச்சு, அதுக்கப்புறம் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஸோ, இது வந்து என்ன தெரியுதுன்னா, ஃபர்ஸ்ட்டு கொண்டாடுறப்ப, இந்தியா அண்ட் பாகிஸ்தான் 2 நாடுமே ஒரே நாள்ல தான் சுதந்திரத்த கொண்டாடியிருக்காங்க. அதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து தான், ஏதோ ஒரு காரணத்தினால, 1 நாள் முன்னாடி ஆகஸ்ட் 14 பாகிஸ்தான் சுதந்திரத்த கொண்டாட ஆரம்பிச்சாங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் நமக்கு ஆகஸ்ட் 15 1947 அப்படிங்கிறது அப்படியே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு, சாக்லேட் குடுத்துக்கிட்டு, வெடி வெடிச்சுக்கிட்டு, கலர் பொடி பூசிக்கிட்டு, ரொம்ப சந்தோஷமா சுதந்திரத்த வாங்கிட்டோம் அப்படின்னு ரோட்ல கத்திக்கிட்டு ஓடுற அளவுக்குலாம், அப்படி ஒரு சந்தோஷமான நாளா அன்னைக்கு இருக்கவே கிடையவே கிடையாது. எங்க பார்த்தாலும் உலகத்திலேயே வரலாறு காணாத கலவரங்கள், பிரச்சனைகள், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, எங்க பார்த்தாலும் வெட்டு, குத்து, பிரச்சனை இல்லாத இடமே கிடையாது. அப்படிங்கிற மாரி தான் அந்த இன்னும் சொல்லப்போனா பிணத்துக்கு மேல நின்னு தான் நம்ம சுதந்திரத்தையே வாங்கணும் அப்டின்னே சொல்லலாம். அப்படி ஒரு பிரச்சனைகள், அப்படி ஒரு கொலை, கொள்ளை நடந்து தான் அன்னைக்கு நடந்துச்சு. சுதந்திரம் வாங்குன அன்னைக்கு மட்டும். அவ்வளோ பிரச்சனைகள் நடந்துச்சு.
ஸோ இப்போ நம்ம இந்திய பிரிவினை அப்படின்னு பற்றி பேசுகிறப்ப ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளமெண்ட் அட்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். கிளமெண்ட் அட்லி யாருன்னு பார்த்தீங்கன்னா 1945லேருந்து 1951 வரலையும் பிரிட்டிஷோட பிரதமராக அவர் தான் இருந்தார். ஸோ பிரதமர் அப்படிங்கிறப்ப எல்லா முடிவெடுக்கிற அதிகாரம் அவர்கிட்ட தானே இருக்கும். எஸ், அங்கே ஒரு ராணி ராஜா அப்படின்னு இருந்தாலும் அவங்களும் ஆக்சுவலாக அந்த இது கட்டுப்பட்டவங்க தான், அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டவங்க தான். அவங்களுக்குன்னு தனியாக பவர்ஸ் நிறையா இருந்தாலும் அவங்களுக்கு கட்டுப்பட்டவங்க தான். பிரதமர் தானே எல்லாத்தையும் முடிவெடுக்கணும். அப்படிங்கிறதுனால அவருக்கு தெரியுது இந்தியாவோட நிலைமை கட்டுப்பாடு இல்லாமல் போயிட்டுருக்கு, தங்களால் கட்டுப்படுத்தவே முடியல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அந்த காரணத்தினால ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாருன்னா லூயி மவுண்ட்பேட்டன் அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்றாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு நம்பகரமான விசுவாசியாக இருந்தவர் பிரிட்டிஷுக்கு. 1945 2ஆம் உலகப் போர் முடிஞ்சது இல்லையா, அந்த மாதிரி டைமில் ஜப்பானையே தன்னோட காலடியில் போட்டு ஜெயிக்க வச்சார் பிரிட்டிஷு. அவர் ரொம்ப சீக்கிரம் முடிவெடுப்பார். இப்போ பொதுவாக கப்பல் படை தளபதி அப்படின்னாலே சீக்கிரம் முடிவெடுப்பார்ல. அந்த காரணத்தினால நல்ல புத்திசாலியான அறிவாளியான ஆளும் கூட நம்பி இவர் அனுப்பலாம். இவர் போனால் இந்தியாவில் நிலைமை கட்டுக்கோப்பான நிலைமைக்கு வரும் அப்படின்னு தெரிஞ்சு அட்லி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா லூயி மவுண்ட்பேட்டனை கூப்பிட்றாரு. பார்த்து, இந்தியாவில் நடக்கிற பிரச்சனை உங்களுக்கு நல்லாவே தெரியும் மவுண்ட்பேட்டன், அதனால் உங்களோட இந்தியாவோட அடுத்த வைஸ்ராயை நியமிக்கிறேன். நீங்கள் தான் அங்கே போய் இந்தியாவோட நிலைமை கட்டுப்படுத்தணும், முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மவுண்ட்பேட்டனுக்கு அங்கே போகிறதுக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா அவருக்கு பிரச்சனை அப்படின்னு நல்லாவே தெரியும். ஏன்னா பிரச்சனைங்கிறனால தான் நம்மளை கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காங்க, நம்மளை அடுத்த வைஸ்ராயா போட போகிறாங்க அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவருக்கு சொல்ல மனசு இல்லை. ஆனால் அவர்கிட்ட ஓப்பனாக, ஏன்னா பிரதமர் இல்லையா, அவ்வளோ ஓப்பனாக மூஞ்சில் அடிச்சிற மாதிரி சொல்லிட முடியாது. அதனால் அவர் வாயாலேயே சொல்ல வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான நிறையா பவர் கேட்குறாரு அவர்கிட்டருந்து. அதையும் ஓப்பனாக கேட்காம ஒரு சில இதெல்லாம் கேட்குறாரு. அது மூலமாக அவர் வாயால் சொல்ல வச்சிடலாம், நீ வைஸ்ராயா வேணாம், நான் வேறு யாராவது போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல வச்சிடலாம் அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்குறாரு, எனக்கு சில விஷயங்கள்லாம் தேவை, அதெல்லாம் எனக்கு கொடுத்தீங்கன்னா அப்படின்னா நான் இந்தியாவோட புதிய வைஸ்ராயா பதவி ஏற்றுக்கிறேன். அப்படி நீங்கள் அந்த பவர்லாம் எனக்கு கொடுக்கல அப்படின்னா நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி, என்னென்ன தேவை சொல்லுங்கள். முதல்ல எனக்கு எப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் தர போகிறோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுங்க, அப்படின்னா தான் நான் போவேன் அப்படிங்கிறாரு. சரி, கூடி சீக்கிரம் சொல்லிடுறேன் அப்படிங்கிறாரு. அப்போல்லாம் சொல்ல முடியாது, கரெக்டான எக்ஸாக்ட் டேட்டு சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் இப்போ சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்தது ரெண்டாவது என்ன கேட்குறாருன்னா, எனக்கு எப்போதுமே என்னோட செயலாளர்கள் என் கூட எப்போதுமே இருப்பாங்க, அவங்களையும் நான் கூட கூட்டு போவேன், எனக்கு பக்கபலமாக அப்போ தான் இருப்பாங்க, அவங்கள நல்லா கூட கூட்டு போனால் தான் எனக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை அங்கே நிலவும், இல்லைன்னா நான் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நீ அவங்களையும் கூட கூட்டு போக்கோ அப்படின்னு அட்லி சொல்லிடுறாரு. மூணாவதா, நான் இதுக்கு முன்னாடி இராணுவத்தில் பயன்படுத்தின MW102 அந்த விமானம் எனக்கு வேணும், அது கொடுத்தா நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்தோன்னே அட்லி ஒரு மாதிரி மேலேயும் கீழேயும் பார்க்குறாரு. ஏன்னா ஒரு வைஸ்ராய்க்கு இதெல்லாம் ரொம்ப அதிகம் அப்படின்னு தெரியும். ஒரு வைஸ்ராய்க்கு விமானம்லாம் அதுவும் மாதிரி MW102 விமானம்லாம் கொடுத்து அனுப்புறது அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லை அப்படின்னு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சுக்கிட்டே தான் மவுண்ட்பேட்டனும் கேட்டார். ஏன்னா இந்த மாதிரி கேட்டால் தான் நம்மளை அனுப்ப மாட்டார், வேறு யாரையாவது வைஸ்ராயாக அனுப்புவார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் மவுண்ட்பேட்டன் கேட்குறாரு. அட்லி ஒரு தடவை 2-3 தடவை பார்த்துட்டு, என்ன சரின்னு சொன்னால் நான் போகிறேன், இல்லைன்னா எப்படி கேட்குறப்ப, சரி அடுத்து நான் கேட்டுறது விமானம், உனக்கு விமானம் கொடுத்துட்றேன், அடுத்து வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு முழு அதிகாரம் வேணும், எதுக்குமே நான் உங்களை கான்டாக்ட் பண்ண மாட்டேன், எந்த விஷயத்தையும் யார் பண்ண போகிறா, எப்படி பண்ண போகிறேன், யார்கிட்ட உதவி கேட்டு பண்ண போகிறேன் அப்படிங்கிறத எதுவுமே சொல்ல மாட்டேன், எல்லா விஷயத்துலையும் சொந்தமாக நான் தான் முடிவெடுப்பேன், எந்த விஷயத்துக்கும் பிரிட்டிஷையோ ஆங்கிலேயர்கிட்டையோ உங்களையோ நான் கேள்வி கேட்கவும் மாட்டேன், நான் உங்கள்கிட்ட எதையும் பதில் தெரிவிக்க மாட்டேன், ஒப்புதல் கேட்கவும் மாட்டேன், எல்லாத்தையும் நான் மட்டும்தான் முடிவெடுப்பேன், எனக்கு எல்லா அதிகாரமும் வேணும், இதெல்லாம் கொடுத்தா நான் வைஸ்ராயை பதவி ஏற்றுக்கிறேன் அப்படின்னு திரும்ப சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே அட்லிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, ஷாக்காகி நின்றாரு. ஏன்னா மவுண்ட்பேட்டன் ஆசைப்பட்டார் அதுதான், எப்படியாவது அவர் வாயால் இதெல்லாம் உனக்கு அதிகம், நீ வேணாம் அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டார். இந்த ஷாக் மூலமாக அப்பா நம்மளை அனுப்ப மாட்டார் அப்படின்னு மவுண்ட்பேட்டன் நினச்சிக்கிட்டாரு. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு, சரி அப்போ கிட்டத்தட்ட ஒரு மன்னரை விட அதிகமான பவர் கேட்குற அப்படிதானேன்னு கேட்குறப்ப, அப்படிதான், மன்னரை விட அதிகமான பவர் தான் நான் கேட்குறேன், இதெல்லாம் கொடுத்தா நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி உனக்கு கொடுத்துட்றோம், எப்போ கிளம்புறீங்க, எப்போ பதவி ஏற்றுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. சரி சந்தோஷம், நான் இப்போவே கிளம்பி போகிறேன், நான் இப்போவே வைஸ்ராயா பதவி ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தீர்மானம் அவர்கிட்ட சொல்லியாச்சு. இப்போ தீர்மானம் மக்களவையில் போடணுமா இல்லையா, அதனால் மக்களவையில் வாசிக்கிறாரு. இதை எப்படி வாசிக்கிறாருன்னா,
மேன்மை தாங்கிய மன்னரின் அரசு அரசு தெரியப்படுத்துவது என்னவென்றால் அப்படின்னு ஆரம்பித்து வாசிக்கிறார். என்ன வாசிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, 1948 ஜூன் மாதத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு நம்ம சுதந்திரம் தரப்போகிறோம், இந்தியர்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் தரப்போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம், எந்த வருஷம் சொல்கிறாருன்னு பாருங்கள். 1948 ஜூன் மாதம் தான் அவங்க சுதந்திரம் தரதா முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே வின்ஸ்டன் சர்ச்சில், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், காந்தி அரை நிர்வாண பக்கிரி அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர் என்ன உச்சி கொட்டுறாரு. அவர் ஆக்சுவலாக உச்சி கொட்டுறது இது ஒன்றும் புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய தடவை கொட்டியிருக்கிறாரு. ஆக்சுவலாக அந்த டைமில் அவர் எதிர்க்கட்சியில் இருந்தார். சரிங்களா? ஏன்னா பொதுவாக ஆளுங்கட்சி கொண்டு வர எல்லா திட்டத்துக்குமே கொள்கைக்குமே எதிர்க்கட்சி அப்படின்னாலே எதிர்ப்பு தெரிவிக்கிறது வழக்கம் தான், நார்மலான விஷயம்தான். ஆனால் அவரே பிரதமராக இருந்தாலும் அவர் உச்சி தான் கொட்டியிருப்பார். அவர் இந்த விஷயத்துக்கு ஒத்துருக்க மாட்டார். இதுக்கு முன்னாடி எப்போல்லாம் இந்தியர்களுக்கு சுதந்திரம் தர போகிறோம் அப்படின்னு டாபிக் எடுத்தாலுமே அவர் கோவப்பட்டு பேசுவார், உச்சி கொட்டுவார், அதுக்கு ஒத்துக்க மாட்டார். எப்போவும் நடக்கிற விஷயம்தான் இது. ஆனால் இந்த டைம் ரொம்ப கோவமாயிட்டார். ஏன்னா அவருக்குமே தெரியும் இது மன்னர்கிட்டருந்து வந்திருக்கு உத்தரவு, அதனால் கண்டிப்பாக அதை நிறைவேற்றிடுவாங்க அப்படின்னு தெரியும். அதனால் ரொம்ப கோவமாயிட்டார். இதுக்கு ஏதாவது கருத்து தெரிவிக்க விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப எந்திரிச்சு ஒரு மிடுக்கான தோரணத்தில் அவர், ஏன்னா பொதுவாக நல்லா பேசுகிற காரணத்தினால எதிர்க்கட்சி தலைவராக வேறு இருக்கார்ல, ரொம்ப இதாக பேசணுமா இல்லையா, அதனால் யாருக்கு சுதந்திரம் தர போகிறீங்க? இந்தியாவுக்கு சுதந்திரம் தர போகிறீங்களா? இந்தியாவர்களுக்கு சுதந்திரம்னா என்னென்னு தெரியுமா? முதல்ல எங்களுக்கு சுதந்திரம் வாங்குறதுக்கு அதுக்கு என்ன தகுதி இருக்குது? எதுக்கு சுதந்திரம்? யாருக்கு சுதந்திரம்? எதுக்கு சுதந்திரம்? போய் இந்தியாவுக்குலாம் சுதந்திரம் தரலாமா? அந்த இந்தியர்கள் தான் மூடத்தனமாக அறிவுக்கட்டத்தனமாக எங்களுக்கு சுதந்திரம் கொடுங்க சுதந்திரம் கொடுங்க கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இந்த பிரிட்டிஷுக்குமே கொஞ்சம் கூட அறிவு இல்லை. சும்மா அவங்க கேட்டால் தூக்கி கொடுத்துருவீங்களா? அதை வச்சு எங்களால் என்ன பண்ண முடியும்? சுதந்திரம் கேட்பாங்க, அது கொடுத்துட்டா அதை வச்சு எங்களால் என்ன பண்ண முடியும்? 2 மாதத்தில் இந்தாங்க அவங்க சுதந்திரம், எங்களுக்கு சுதந்திரம்லாம் வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு நம்மகிட்ட சொல்ல போகிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு தான் விவசாயம் இல்லைன்னா பிரிட்டிஷ்க்கு கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாமல் போச்சு. அவங்க எந்த காலத்துலையுமே சுயராஜ்யம், சுயாட்சி, மக்களாட்சி அப்படிங்கிறலாம் அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. அவங்களுக்கு கொடுத்தோம்னா நமக்கு தான் அசிங்கம் சுதந்திரம். மக் இந்தியாவை காப்பாற்ற வந்த ஒரு கடவுளாக தான் அவங்க நம்மளை பார்க்கணும், நம்மளை கையெடுத்து கும்பணும், கடவுளாக வணங்கணும். அவங்களுக்கு இத்தனை வருஷமாக நம்ம தான் பார்த்து என்ன வேணும் செஞ்சுட்டு இருக்கிறோம். இனிமே நம்ம அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்திய நாடு மண்ணோட மண்ணாக போயிடும். அவங்கள ஆட்சி செஞ்சுக்க எந்த காலத்துலேயுமே முடியவே முடியாது. ஏகாதிபத்தியெல்லாம் ஒரு கொடை, அதெல்லாம் எல்லாத்துக்கும் கிடைக்காது. பிரிட்டிஷ் எத்தனையோ நாடுகளை கைப்பற்றி எத்தனையோ நாடுகள் ஆட்சி புரிஞ்சிட்ருக்கு. ஆனால் இந்தியாவோட பலமான நாடுகள்லாம் நம்ம ஆட்சி புரிஞ்சிருக்கிறோம். அப்போல்லாம் கூட பயப்படாத அந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் இப்போ இந்தியா நாட்டை பார்த்து பயப்படுதா? இந்தியாவுக்கு சுதந்திரம் தரப்போகுதா? எப்படி உங்களுக்கெல்லாம் மனசு வருது? எந்த ஒரு காலத்துலேயுமே இந்தியா விட்டு வெளிவரக்கூடாது அப்படிங்கிறது என்னோட நோக்கம். என்னால் நம்பவே முடியல. பிரதமர் இப்படி சொல்லுவாருன்னு நம்பவே முடியல. இந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் தரதா பார்த்தீங்கன்னா என்னோட முதிர்ச்சி தன்மை தான் நான் பார்க்குறேன் அப்படிலாம் சொல்லி ரொம்ப காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு என்னோட உரையை முடிச்சிடுறாரு. இருந்தாலும் அவருக்கு தெரியும் இந்த தடவை இந்தியாவுக்கு சுதந்திரம் தர தான் போகிறாங்க அப்படின்னு நல்லாவே தெரியும். இப்போ அப்படியே இந்தியா பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மவுண்ட் பேட்டன் முன்னாடி யார் இந்தியாவோட வைஸ்ராயா இருந்தார் பார்த்தீங்க அப்படின்னா வேவல். வேவல் பார்த்தீங்கன்னா 1944லேருந்து 1947 வரலையும் இந்தியாவோட வைஸ்ராயா இருக்கார். 1947 மார்ச்சில் டெல்லியில் இருக்க வைஸ்ராய் மாளிகைக்கு மவுண்ட் பேட்டன் வராரு. மவுண்ட் பேட்டன் வந்த உடனே வேவல் பார்த்தீங்கன்னா அவரை போய் வரவேற்கிறாரு. வரவேற்ற உடனே கையை கொடுத்து வரவேற்கிறாரு. வரவேற்ற உடனே உங்களை சந்தோஷமாக வரவேற்கணும் அப்படின்னு தான் நானும் ஆசைப்பட்றேன். பட் என்னால் முடியலை, என்னால் ரொம்ப வருத்தமாக இருக்குது, சுத்தமாக முடியலை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறீங்க? என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு மவுண்ட் பேட்டன் கேட்குறப்ப, உங்கள் மேலே முழு நம்பிக்கை இருக்குது, உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் பிரிட்டிஷ் இங்கே உங்களை அனுப்பி வச்சாங்க. ஆனால் இந்தியா மேலேயோ இந்திய மக்கள் மேலேயோ எனக்கு ஒரு துளி அளவு கூட சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மவுண்ட் பேட்டன் உடனே ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறப்ப, இது ஒரு முட்டு சந்து, இந்த முட்டு சந்தத்தில் இத்தனை வருஷமாக முட்டி மோதினதே பெரிய விஷயம். ஆனால் இத்தனை வருஷமாக முட்டி மோதியும் 1% கூட எங்களால் முன்னேற்றம் அடையவே இல்லை. எங்கே இருந்தோமோ அங்கே தான் இருக்கிறோமே தவிர கொஞ்சம் கூட முன்னேற்றம் அடையவே இல்லை. இந்த மக்கள் எந்த ஒரு காலத்துலேயும் நம்ம சொல்கிறதையோ நம்ம பேசுகிறதையோ புரிஞ்சுக்கிற தன்மைக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. எனக்கு போதும், இந்த வைஃபை பற்றி எனக்கு போதும், நான் போகிறேன், இனிமேல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஃபைலை மவுண்ட் பேட்டன் கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு. அந்த ஃபைலில் என்னென்னு போட்டிருப்போம்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் மேட் ஹவுஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் மேட் ஹவுஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு கேட்குறாரு, என்ன ஆப்ரேஷன் மேட் ஹவுஸ் அப்படின்னு ஃபைலில் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப,
கரெக்ட்டு. நீ கரெக்ட்டா தான் படிச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு பைத்தியக்கார விடுதிய பார்த்துக்கிறது எவ்வளோ கஷ்டமோ, அந்த மாதிரி தான் இந்திய நாட்ட பார்த்துக்கிறதும் அவ்வளோ கஷ்டம். யாருமே புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. என்ன சொல்ல வரோன்னு கேட்கவும் மாட்டாங்க. அவைங்க சொல்றது தான் கரெக்ட்டுன்ட்டு இருப்பாங்க. ஒரு பைத்தியக்கார விடுதிய பார்த்துக்கிறது மாரி தான் இருக்கும் இந்தியாவ பார்த்துக்கிறதும். அப்படின்னு சொல்றாரு. உடனே மவுண்ட் பேட்டன் வேவல பார்த்து, "ஏன் அப்படி சொல்றீங்க?" அப்படின்னு கேட்கிறப்ப, "நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன் போக போக தெரியும் உங்களுக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படிங்கிறது, நீங்க பதவி ஏத்துருக்கீங்கல்ல. இனிமே உங்களுக்கு போக போக தெரியும். நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. எ ஆனா அவருக்கு பிரச்சனை அப்படின்னு தெரியும். இங்க ஏதோ பிரச்சனை இருக்கு. வேவலால கூட தீர்த்து வைக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நல்லாவே தெரியும். இருந்தாலும், என்ன ரொம்ப வேவல் பயமுறுத்துறாரு. அவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த இடத்துல அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கிறப்ப, சரி பார்த்துக்கலாம். என்ன பண்ணாலும் பார்த்துக்கலாம். நம்மளோட பதவி வைஸ்ராய் பதவி. நமக்கு அது இல்லாம மன்னர விட அதிக அதிகாரம் குடுத்துருக்குறாங்க. நமக்கு அத ஏத்த மாரி செய்வோம். நம்மளால முடிஞ்சத பண்ணுவோம் அப்படின்னு இருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு டேபிள்ல நெறைய ஃபைல் வந்து கிடக்குது. சரி அப்படியே விட்டுர்றாரு. ஒரு 4, 5 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு மலை மாதிரி ஃபைல் குவிஞ்சு கிடக்குது. "என்னப்பா மலை மாரி ஃபைல் குவிஞ்சு கிடக்குதே!" அப்படின்னு அவரு பார்க்குறப்ப, ஒரு ஃபைல் எடுத்து படிக்கிறாரு. என்ன எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாபோட பிரிட்டிஷ் கவர்னர்லேருந்து வந்திருக்கு. இந்த சம்பவம் எங்க நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ராவல்பிண்டியில நடந்திருக்கு. இப்ப ராவல்பிண்டி பாகிஸ்தான்ல இருக்கு. ராவல்பிண்டியில நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாடு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தரோட தோட்டத்துல நுழைஞ்சிருச்சு. இத இது ஒரு பிரச்சனையா? அப்படின்னு நமக்கே ஆச்சரியமா இருக்கும். இப்ப நான் வேற மாரி சொல்றேன் பாருங்க. ஒரு முஸ்லீம் ஒருத்தரோட மாடு, சீக்கியரோட ஒருத்தரோட தோட்டத்துல நுழைஞ்சிருச்சு. இப்ப கேட்கிறப்ப பிரச்சனை மாரி தெரியுதா? அவ்வளோதான். ஒரு முஸ்லீம் ஒருத்தரோட மாடு சீக்கியரோட தோட்டத்துல நுழைஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா ஒரு சூன்னு தொரத்தியிருக்கிறாரு. மாட்ட காணோம்னு சொல்லிட்டு அந்த முஸ்லீம்காரர் வந்திருக்கிறாரு. வந்ததுக்கப்புறம், "ஏய் முஸ்லீம்காரா நீ எதுக்குடா என் இதுக்குள்ள மாட்ட விட்ட? வேவு பார்க்க அனுப்பியிருக்கிறியா? அங்க என்ன பேசிக்கிறோம்? என்னென்ன பண்றோம்?" அப்படின்னு "வேவு பார்க்க அனுப்பியிருக்கிறியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே இத கேட்டா, "நான் எதுக்கு உங்கள வேவு பார்க்க அனுப்பணும்?" அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் வாக்குவாதமாயி 2 பேரும் சண்டை அடிக்க ஆரம்பிச்சு, கடைசியில அது மதக்கலவரமா முஸ்லீம்களுக்கும் சீக்கியர்களுக்கும் மதக்கலவரமா மாறிருச்சு. பாருங்க, ஒரே ஒரு மாடு வேற ஒருத்தரோட தோட்டத்துக்குள்ள போறது நார்மலா நடக்கிறது தான். ஏன்னா மாடு அப்படின்னாலே மேய்க்கிறப்ப, வேற இடத்துல தோட்டத்துக்குள்ள போறது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதது தான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தா மட்டும் தான் நம்மளால அத தடுக்க முடியும். ஒரு சின்ன மாடு வேற ஒருத்தரோட தோட்டத்துல நுழைஞ்சதுனால ஒரு இனக்கலவரமே ஏற்பட்டு, கிட்டத்தட்ட அன்னைக்கு மட்டும் 100 பேர் இறந்துட்டாங்க. அந்த இடத்துல அந்த ராவல்பிண்டில மட்டும் கிட்டத்தட்ட 100 பேர் இறந்துட்டாங்க. அப்படின்னு போட்டிருக்காரு. எங்க பார்த்தாலும் ஒரே பிரச்சனையா இருக்கு. யார் யார்ட்ட பிரச்சனை பண்ணா அப்படின்னு தெரியாம இருக்குது. யார பார்த்தாலும் எனக்கே இங்க பயமா இருக்குது. எப்ப எப்ப வேணாலும் இந்த இடத்துல ஒரு உள்நாட்டு கலவரமே வெடிக்கலாம். எச்சரிக்கையா இருங்க. அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இத படிச்ச உடனே உறைஞ்சு போயிட்டாரு. ஒரு மாடு அடுத்த ஒருத்தரோட தோட்டத்துக்குள்ள போனதுக்கா ஒரு 100 பேர் இறந்து போயிட்டாங்க அடிச்சுக்கிட்டு. அப்படின்னு பார்க்குறப்ப உறைஞ்சு போய் இவ்ளோ பெரிய பிரச்சனையா? அப்படிங்கிற மாரி இருந்தாரு. ஏன்னா அவருக்கு பிரச்சனைன்னு தெரியும். ஆனா ஒரு மாடு வேற ஒருத்தரோட தோட்டத்துக்கெல்லாம் போனதுக்காக அடிச்சுக்கிட்டு 100 பேர் செத்து கலவரமா மாறும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்பதான் வேவல் எதுக்கு அப்படி சொன்னாரு. ஆப்பரேஷன் மேட் ஹவுஸ்ன்னு எதுக்கு இந்தியாவுக்கு பேர் வச்சு ஃபைல்லாம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்ல வர காரணம் அவருக்கு புரிஞ்சிருக்கு. இப்ப ராவல்பிண்டியில முடிஞ்சதுக்கப்புறம் நெறைய இடத்துல மும்பையில, சென்னையில, கல்கத்தால எங்க பார்த்தாலும் பிரச்சனை, கலவரம்ன்னு வந்துகிட்டே இருக்கு. எங்க பார்த்தாலும் கல்கத்தாவுல, மும்பையில பார்த்தீங்கன்னா, இந்து முஸ்லீம் கலவரம் அடிக்கடி ஆவலும் வந்துட்டே இருக்கு. கல்கத்தாவுல பிரச்சனை வந்தா 100 பேர் சாவறது. மும்பையில பிரச்சனை வந்தா ஒரு 50 பேர் சாவறது. பிரச்சனையா? இந்து முஸ்லீம் கலவரம் தான் நடக்கும். ஒரு 50 பேர், 100 பேர் செத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்பதான் அவருக்கு தெரியுது. எதுக்கு ஒரு மன்னர விட அதிக பவர் கேட்டும், நமக்கு வந்து நம்மளோட பிரதமரான அட்லி குடுத்து அனுப்புனாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. வேவல் பாதியில விட்டுட்டு போனதுக்கும், பிரதமர் அட்லி வந்து மன்னர விட அதிக பவர் குடுத்ததுக்கும் இப்பதான் காரணம் தெரியுது. ஓ! இங்க இவ்ளோ பிரச்சனை இருக்கா? இதனால தான் குடுத்துருக்காங்களா? அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இப்ப சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு மண்டைய பிச்சுட்டு இருக்கிறப்ப, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இந்தியாவுல. இந்தியாவுல பிரச்சனைய கண்ட்ரோல் பண்ணணும். பிரச்சனைய கண்ட்ரோல் பண்ணி சுமூகமான நிலைமைக்கு வரணும் அப்படின்னா, ஒரே ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்திய பார்த்து பேசுறது. நான் சொன்னாலோ, யார் சொன்னாலோ கேட்க மாட்டாங்க. ஆனா, போலீஸ்காரங்க அடிச்சு புடிச்சு ஜெயில்ல வச்சாலும் கேட்க மாட்டானுங்க. ஆனா, மகாத்மா காந்தி அப்படிங்கிற ஒத்த ஆள் போதும் எங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு அப்படின்னு மவுண்ட் பேட்டன் பார்த்தீங்கன்னா, காந்திய பார்க்க போறாரு. பார்க்க போனதுக்கப்புறமா அவர் பிர்லா பேலஸ்ல தானே எப்பவும் இருப்பாரு. அங்க பேசி முடிச்சுட்டு மவுண்ட் பேட்டன் பேச ஆரம்பிக்கிறாரு. "ஐயா, இங்க இந்தியாவுல நடக்கிற பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அத நான் சொல்லி தான் நீங்க தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க கூடிய சீக்கிரம் இந்தியாவிலிருந்து வெளியேற போறோம்.
உங்களோட அறப்போராட்டத்துக்கு வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி, வாழ்த்துக்கள் ஐயா, உங்களோட அறப்போராட்டம் வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. எனக்கும் சந்தோஷம் தான். ஒரு வழியா நான் கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சிருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி, ஆனால் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இந்தியாவை 2ஆவ பிரிக்கிறதோ, இன்னொரு நாடு பிரித்து கொடுக்குறதோ அப்படிங்கிறத ஐடியா உங்கள்கிட்ட இருந்தால் விட்டுருங்க. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா இந்தியாவில் ரத்த ஆறே ஓடும். கலவரங்கள், பிரச்சனைகள் ஏகப்பட்டது நடக்குங்க. கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அதை மவுண்ட் பேட்டர் கேட்டுட்டு, நாங்களும் சுத்தமா இந்தியாவ பிரிக்கிறதாவோ, இன்னொரு நாட பிரிச்சு கொடுக்கிறதாவோ சுத்தமா எங்களுக்கு ஐடியா கிடையவே கிடையாது ஐயா. ஆனா, நாங்க உன்னிப்பா கவனிச்சுட்டே இருக்கிறோம். வேற வழியே இல்ல. இந்தியாவ பிரிச்சு இன்னொரு நாட்ட குடுத்தா மட்டும் தான் இங்க பிரச்சனை சால்வ் ஆகும். அப்படின்னா மட்டும் தான் நான் இந்தியாவ பிரிப்போமே தவிர, வேற எந்த ஒரு காரணத்த கொண்டும் நாங்க இந்தியாவ பிரிக்க மாட்டோம். அதுக்கு நான் உறுதி அப்படின்னு சொல்றாரு. கேட்ட உடனே, "அப்ப நீங்க உங்களுக்கு பிரிக்கிறதா ஒரு ஐடியா இருக்குல்ல?" அப்படின்னு காந்தி சொல்றப்ப, ஐடியா இருக்கு தான். ஆனா, லாஸ்ட் சான்ஸா தான் நாங்க யூஸ் பண்ணுமே தவிர, எங்களுக்கு இப்போதைக்கு பிரிக்கிற ஐடியா இல்ல. இப்போ உங்கள்ட்ட யார் தனி நாடு கேட்கறது யாரு? ஜின்னா தானே. ஜின்னா தானே எனக்கு தனி நாடு வேணும், எனக்கு பாகிஸ்தான் வேணும் அப்படின்னு கேட்கறாரு. அவர்ட்டே பேசாம இந்தியா ஃபுல்லாத்தையும் குடுத்துட்டா, அவர் ஓகேவா? அவருக்கு மனசு திருப்தி ஆயிருமா அவருக்கு? அப்படின்னு கேட்கறாரு. "என்னய்யா சொல்ல வர்றீங்க? எனக்கு புரியல" அப்படின்னு மவுண்ட்பேட்டன் சொல்றப்ப, "இல்லப்பா, இந்தியா ஃபுல்லாவே அவர்ட்ட குடுத்துருங்க. என்னோட ஒரே ஆசை இந்துக்களும், முஸ்லீம்களும் ஒற்றுமையா இருக்கணும். சகோதர, சகோதரிகள் மாரி இருக்கணும். அடிச்சுக்க கூடாது, மதக்கலவரம் வரக்கூடாது அப்படிங்கிறத தவிர, எனக்கு ஒரு முஸ்லீம் ஆட்சி செய்றதுனாலயோ, ஜின்னா ஆட்சி செய்றதுனாலயோ எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. எனக்கு இந்தியா வந்து ஒரு முழுமையான, ஒற்றுமையான நாடா இருந்தா போதும்" அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இத கேட்ட மவுண்ட்பேட்டனுக்கு, "என்னய்யா சொல்ல வர்றீங்க? இத உங்க காங்கிரஸ் ஏத்துக்குமா? காங்கிரஸ் இதுக்கு ஓகே சொல்லுமா?" அப்படின்னு சொல்றப்ப, காங்கிரஸ் ஏன் இதுக்கு ஓகே சொல்லாது? காங்கிரஸோட ஒரே ஒரு குறிக்கோள், முக்கியமான குறிக்கோள் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதானே தவிர, காங்கிரஸுக்கு அவிங்க ஆட்சி செய்யணும், அவிங்க தான் பிரதமராவோ, அமைச்சராவோ இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஆசையும் கிடையாது. ஜின்னாவுக்கு கீழ இருக்கிறதுலயும் காங்கிரஸுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. காங்கிரஸ் எப்போதுமே மக்களுக்காக உழைக்கும், மக்களுக்காக போராடுமே தவிர, வேற எந்த ஆசையும் காங்கிரஸ்காரங்களுக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இத கேட்டோனே, "எப்பா நம்ப வந்து விஷயம் வேற விஷயம். ஆனா கடைசியில இப்படி ஒரு ஐடியா குடுத்தாரு காந்தி" அப்படின்னு காந்திக்கு நன்றி சொல்லிட்டு, "சரிப்பா, இனிமே ஜின்னாவ பார்த்து பேசிட்டா போதும். ஜின்னா என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்ப்போம்" அப்படின்னு சொல்லி ஜின்னாவ பார்க்க போறாரு. ஓகே காய்ஸ், ஃபர்ஸ்ட்டு சாப்டர் இதோட முடிஞ்சிருச்சு. செகண்ட் சாப்டர் நெக்ஸ்ட் 3 டேஸ்ல இல்ல 4 டேஸ்லயோ அந்த எபிசோட் ரிலீஸ் ஆன டேட்ல இருந்து உங்களுக்கு வரும். இதுக்கப்புறம் ஜின்னாவ போய் பார்த்ததுக்கப்புறம் அவர் என்ன பேசினாரு? அவர் என்ன சொன்னாரு? அவர் காந்திய பத்தி என்ன சொன்னாரு? இது இப்ப ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, "இந்தியா முழுவதையும் ஜின்னாட்ட ஒப்படைக்கிறதுக்கு உங்க காங்கிரஸ் ஒத்துக்குமா?" அப்படின்னு சொன்னது. காங்கிரஸ் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்டு இதுக்காக உருவாக்குனாங்க. காங்கிரஸ் யார் மூலமா உருவாக்குனாங்க? காங்கிரஸ் உருவாக முக்கியமான காரணம் என்ன? காங்கிரஸ பத்தி, அப்புறம் நம்ம இப்ப ஜின்னா சொன்னோம்ல, ஜின்னாவ பத்தி, அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல இருந்து ஜின்னா எப்படி விலகுனாரு? முஸ்லீம் லீக்க ஸ்டார்ட் பண்றதுக்கான காரணம் என்ன? எல்லாத்தையும் பத்தி நெக்ஸ்ட் சாப்டர்ல உங்கள்ட்ட நான் பேச வருவேன். அதுக்கு முன்னாடி இந்த எபிசோடுக்காக பல மாசமா நீங்க எவ்வளோ வெயிட் பண்ணீங்களோ, அதே மாரி தான் ஃபர்ஸ்ட் எபிசோட் போட்டுறணும் அப்படின்ட்டு நானும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் எபிசோடு சந்தோஷமா வந்துருச்சு. இதோட கிட்டத்தட்ட ஒரு 4 எபிசோடு, எனக்கு தெரிஞ்சு 4 எபிசோட ரெக்கார்ட் பண்ணி, நான் பேசின 4 எபிசோடே கடைசியில எடிட் பண்றப்ப ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால ஸ்க்ராப்ல போயிருச்சு. இருந்தாலும் எல்லா பாட்காஸ்டர்ஸும் எப்பப்பா உனக்கு எபிசோடு வரும்? எப்ப எபிசோடு வரும்னு என்னை விடாம கேட்டுக்கிட்டே இருந்தப்ப, எனக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு. நான் வருத்தமே படல. ஏன்னா, நம்ம எபிசோடு வரணும் அப்படிங்கிறது நம்மள விட ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. நம்மள்ட்ட என்ன பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சதுனால தான் கேட்குறாங்க. ஏதோ சினிமா பாட்காஸ்ட்ல இருக்கீங்க எல்லாருமே நல்லா கன்டென்ட்டோட நல்லா பேசுவாங்க. அப்படிங்கிறதுனால நீங்க எல்லா பாட்காஸ்ட்டுமே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் நேம மென்ஷன் பண்ண விரும்பலங்க. பட் எல்லாருமே நெறைய பாட்காஸ்ட் கேட்டுட்டே இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய நன்றிய சொல்ல கடமைப்பட்டுருக்கேன். உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அப்புறம் இந்த எபிசோட சாப்டரா போட்டா நல்லாருக்கும்டா அப்படின்னு சொன்ன வெஜிடா செவலடாக் சார், அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே. இந்த சாப்டர் இதோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் சாப்டர்ல உங்களோட சந்திக்கிறேன். நான் அஜி. இது சினிமா பாட்காஸ்ட். தேங்க் யூ.